ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட்டான ஒரு ரெசிபி குலோப் ஜாமுன் செய்யலாம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சத்து மாவு எடுத்துகிட்டு அது கூட வந்து வெதுவெதுப்பான பால் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் வந்து வெதுவெதுப்பாக இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து குட்டி குட்டி உருண்டைங்களா இல்லை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த குலோப் ஜாமுன் வந்து சத்து மாவில் செய்கிறதுனால இது வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் மாதிரி நல்லா பெருசாகாது. சைஸ் வந்து மாறாது, இதே சைஸ் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வேண்டிய சைஸில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆயிலும் வச்சுட்டேன், சூடாயிட்டிருக்கு. பக்கத்தில் வந்து சுகர் சிரப்பும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ரெடியான இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறனால நான் கொஞ்சம் ஆயில் போட்டு தான் செஞ்சுருக்கேன். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். கலர் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக இந்த மாதிரி குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்குங்களா, இந்த மாதிரி அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸில் செஞ்ச மாதிரியே இருக்குது, அப்படியே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும் போதே நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒன்றா எடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும். கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் வந்து அது நல்லா நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்கள் எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.